நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. இந்த ஜாஷுவா டிவி மூலியமாய் இந்த சிலுவை தியான நிகழ்ச்சி மூலியமாக தேவன் உங்களை சந்திக்க முடியாத ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக அடிகள் பட்டு பாடுபட்டு நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது நம்ம விலையேற பெற்ற நம்மளை தேவன் அவர் விலைக்கிறையும் அவர் இரத்தத்தை கொடுத்து நம்மளை விலைக்கிறையமாக என்ன செஞ்சிருக்கிறார், வாங்கியிருக்கிறாரு. அவரை நம்புங்க, அவரை சார்ந்துருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடிட்டு அப்படியே அவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடன் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோன்னு சொல்லி நம்ம இந்த எல்லாம் தெரிந்த பாடல் நம்ம பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சின்னம சிலுவையிலே பாலியானென் பாவி உனக்காய். பரியாச சின்னமாய் சிலுவையிலே பலியான பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவம் பாரா பரிசுத்தர் நான் பாவி உன்னை அழைக்கின்றேன் பாவம் பாரா பரிசுத்தர் நான் பாவி உன்னை அழைக்கின்றேன் உன் பாவம் யாவும் சுமைப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இலை பாரவா. உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இலை பாரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா.
தேடி ரட்சிக்க பிதா அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா அனுப்பியதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. எல்லாம் சேர்ந்து உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் உம்மை நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஆமென் ஆண்டவரே. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் உம்மை நேசியாமல் இருப்பேனோன்னு சொல்லி நம்ம பாடணும். ஹல்லேலூயா. அந்த பாடலில் நம்ம பாடின பாடலில் பார்த்தீங்கன்னு சொன்னா, பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமை சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காயின்னு சொல்லி ஆண்டவர் ஆண்டவர் வியாகுலப்பட்டதை அந்த அந்த பாடல் மூலியமாக நம்ம என்ன செஞ்சோம், கேட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர், அதாவது எனக்கு கொடுத்த தலைப்பின்படி அந்த வார்த்தையை நான் பேச முடியாது வந்திருக்கிறேன். யாரும் வாசிக்கிறேன், இப்போ கேளுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை காட்டு கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். யார் காட்டி கொடுத்தா? இயேசு கிறிஸ்து. அதாவது எதுக்காக காட்டி கொடுத்தாங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச நன்மைகளை நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு என்ன செஞ்சுருப்பீங்க? நன்மை செஞ்சுருப்பீங்க. நீங்கள் செஞ்ச நன்மைகளை நினைக்காம என்ன செஞ்சிட்டாங்க? உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? துரோகம் பண்ணினாங்கன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களாக என்ன செய்கிறாங்க? என்ன செய்கிறீங்க? அதாவது வேதனைப்பட்டு கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். இதில் பாருங்கள், ஆண்டவர் அநேகருக்கு என்ன செஞ்சார்? நன்மைகளை தான் செஞ்சார். நிறைய பேர்த்துக்கு அற்புதத்தை செஞ்சார், அதிசயத்தை செஞ்சார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பெதஸ்தா குளத்தில் ஒரு 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷன் நான் ஆண்டவர் தேடி வந்து என்ன செஞ்சார்னு சொல்லி சொன்னால் விடுதலை கொடுத்தார். வியாதியில் படுத்திருக்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அதாவது அதில் நிறைய பேர் படுத்திருந்தாங்க, எல்லாரும் சுகமாகி போனாங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்யலை? அவனை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி என்ன செய்வான்? அந்த இடத்துல என்ன செய்வான்? பேசுவான், ஆண்டுடைய சமூகத்தில் கேட்பான். ஆண்டு சொன்னார், அதாவது ஆண்டு கேட்குறாரு, சுகமாக விரும்புகிறாயான்னு சொல்லி கேட்டார். சுகமாக விரும்புகிறாயான்னு சொல்லி கேட்கும் பொழுது அது சொன்னான், என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி சொன்னான். அப்போ ஆண்டு சொன்னார், நீ என்ன செய்வோம்? படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி சொன்னார். அப்போது அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி சொன்ன மனுஷன் யாருன்னு சொல்லி யாருக்கு தெரியாது? விடுதலையாக்கப்பட்டவனுக்கு நினைச்சது தெரியாது. ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், விடுதலையாக்கப்பட்டவன், அதாவது யாருன்னே தெரியாத மனுஷனுக்கு அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது யாரை, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த மனுஷன் தான் யூதாஸ். 12 சீசர்களில் ஒரு மனுஷன். இந்த யூதாஸ்ங்கிறவன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவரோட அன்பான சீசன் தான். ஆண்டவர் கூட எங்கே போனாலும் அவர் செஞ்ச நன்மைகள் அற்புதங்கள்லாம் என்ன செஞ்சான்? பார்த்த ஒரு மனுஷன் தான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது ஒரு பேராசை. ஹல்லேலூயா.
இந்த பேராசை நிமித்தம் என்ன செய்கிறோங்கிறது தெரியாத நிலைமையில இந்த மனுஷன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, இந்த காரியத்தை என்ன செஞ்சிருந்தான். அதாவது இந்த பேராசைனால ரொம்ப இல்லை, வெறும் 30 ரூபாய்க்கு 30 காசு வெள்ளி காசுக்காக வெறும் 30 வெள்ளி காசுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறான், காட்டி கொடுக்குறான். அப்போ காட்டி கொடுக்குறோன்னு சொல்லி அதை காட்டி கொடுக்குறான்னு சொல்லி சொன்னால், அதாவது சொல்லப்பட்டிருக்கு காட்டி கொடுக்குறான். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் எந்த காரியம் என்ன செய்யாது, நடக்காது. இவன் என்ன செய்யறான், அதாவது காட்டி கொடுக்குறான். எப்படி காட்டி கொடுக்குறான்னு சொல்லி சொன்னால் 49ஆம் வசனம், அதாவது 48ஆம் வசனத்தில், அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்கிறனோ அவன்தான் அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் 49ஆம் வசனத்தில், உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காய் வந்திருக்கிறாய் என்று கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட போறார், வேதனைப்பட போறார். அதாவது பாடுகள் மத்தியில், அவர் வேதனையின் மத்தியிலையும் என்ன செய்றாரு, அது ரொம்ப நொறுக்கப்பட போகிற நிலைமையில இருக்கும் பொழுது, அதாவது இவன் செஞ்ச துரோகத்தை அவர் மறந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா, சிநேகிதனேன்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிற என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, என்னை போல மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவங்களாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருக்கிறவங்கள யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் செஞ்ச காரியத்தை மன்னிக்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஸ்பாட்டில் காட்டி கொடுத்த அந்த நிமிஷத்திலே ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னால், அந்த மனுஷனை மன்னித்தவராக இருக்கிறார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஊழியக்காரி ஜெபிக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, எத்தனை மனுஷன் வேதனையில் பாவத்துக்கு அடிமைப்பட்டு, அதாவது செய்யக்கூடாத காரியங்கள்லாம் செய்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்துட்டு இருக்கிறாங்களே, இந்த ஆத்மாக்கள் பூரா நரகத்துக்கு நேராய் போகிறது. நீங்கள் ஏன் ஆண்டவரை இரக்கம் செய்ய மாட்டீங்களா, இந்த ஆத்மாக்களுக்காக நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களாப்பா, இவங்க மனம் திரும்பதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய மாட்டீங்களாப்பான்னு சொல்லி இந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம். கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், நான் எந்த மனுஷன் என்ன செய்கிறேன், தண்டிக்கிற தேவன் அல்ல, யாரையும் நொறுக்கிற தேவன் அல்ல, நான் நொறுக்கிற மனுஷன் அல்ல, நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், வெறுத்து ஒதுக்கிறவன் அல்ல. ஆனால் இவன் செஞ்ச காரியத்தின் நிமித்தம் என் சமூகத்தில் என்ன செய்ய முடியல, வர முடியல. ஆண்டுடைய சமூகத்தில், அதாவது ஒரு தவறு செஞ்சோன்னு சொல்லி சொன்னால் ஆண்டுடைய முகத்தில் என்ன செய்ய முடியல, முழிக்க முடியல. ஏன்னா ஆதாம் ஏவாள் ஆதி நாட்களில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் உலாவி கொண்டு இருக்கிறாங்க. உலாவி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரோடு தோட்டத்தில், அதாவது என்ன செய்றாங்க, நல்லா ஓடுறாங்க, நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அவங்க உழைக்க வேண்டியதில்லை, எந்த காரியமும் செய்ய வேண்டியதில்லை, தோட்டத்தை மட்டும் என்ன செய்யணும், பார்த்துட்டு இருக்கணும். அது ஒரு வேலை தான். அப்போ ஆண்டவர் காலை வேளையில் வராரு, மதியானம் குளிர்ச்சி வேளையில் வராரு, இரவு நேரத்தில் வராரு, அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, தேடி வராரு. தேடி வரும் பொழுது தேடி வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு நேரத்தில் வந்து சொல்கிறாரு, ஆண்டவர் பார்த்து அந்த ஆதாமை பார்த்து கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு, அவனை பார்த்து அவன் செஞ்ச ஒரு தவறின் நிமித்தம் ஆண்டவரை பார்க்க முடியாமல் தூர போனான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாமல் தூர போனான். அப்போ ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி சொன்னான். ஆண்டவர் பார்த்து, அதாவது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் மன்னித்தார், உங்களுக்கு என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல. அவன் பெரிய துரோகி, அவன் என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டான். அவனை நம்பினேன். ஒரு சகோதரன் என்கிட்ட பேசிட்டு இருந்தான், தம்பி. அவன் சொன்னான், அண்ணே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு, என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு தானே, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வழியை காட்டி விடுன்னு சொல்லிட்டு என் பேரில் லைசன்ஸ் எடுத்து ஒரு கடை வச்சு கொடுத்தேனே. அவன் பார்த்துக்கிடுவான், நம்ம பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பார்ப்போன்னு சொல்லிட்டு அவனை நம்பி நிறைய வெளியில் கடன் வாங்கி மிஷின்லாம் இறக்கி அவனுக்கு நான் தொழில் வச்சு கொடுத்தேனே. கடைசியில் அவன் என் கூட இருந்துக்கிட்டே என்ன செஞ்சான்னு சொல்லி சொன்னான். அவன் என் கூட இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்து என் தொழிலெல்லாம் கற்றுக்கிட்டு கடைசியில் எனக்கு ஆப்போசிட்டாக அவன் எனக்கு வர வேண்டிய லாபத்தை தர என் கடனை கூட அடைக்காமல் அவன் கடைசியில் என்ன செஞ்சான்னு சொல்லி சொன்னான், தனியாக ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு கடையை லைசன்ஸ் எடுத்துகிட்டு அவன் பாட்டு போயிட்டானே. இப்போ அந்த கடனை என்னால் கெட்டக்கூட முடியலனே, எனக்கு நினைக்க ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னான். இதை போல தான் ஆண்டவர் இந்த மனுஷனை ரொம்ப நம்பினார், நேசிச்சார், நிறைய காரியத்தை செஞ்சார். ஆனால் இந்த மனுஷன் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். இந்த 38 வருஷம் வியாதியாக இருந்த மனுஷனை ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு.
விடுதலை கொடுத்த நேரத்தில் அந்த பரிசேயர்கள், அதாவது அந்த வேதபாரர்கள் வந்து கேட்குறாங்க, இந்த ஓய்வு நாளில் நீ எந்திரிச்சு போறியா, உனக்கு நியாயமாக இருக்குதான்னு சொல்லி கேட்கும்போது என்னை என்ன செஞ்சார், என்னை நடந்து போக சொன்னவர், என்னை அதாவது எந்த நேரத்தில் என்ன செஞ்சார், போகவும் படுக்க எடுத்து நடன்னு சொல்லி சொன்னார், நான் போயிட்டேன், அவ்வளோதான். அது யாருன்னு சொல்லி சொல்லும் பொழுது யாருன்னே தெரியாம அவருடைய இயேசு அவன் என்ன செஞ்சான், காட்டி கொடுத்தான். அநேகருக்கு ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இது பார்த்தீங்கன்னா அடிக்கப்படும்படியாய் காட்டி கொடுத்தான், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாய் காட்டி கொடுத்தான். அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதில் பாருங்களேன், சிநேகிதனே என்னத்திற்காய் வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. எதற்காக வந்திருக்கிற சிநேகிதனேங்கிற ஒரு வார்த்தை. அவருடைய அன்பு எந்த காரியத்தை செய்தாலும் சரி, என்ன காரியம் பண்ணாலும் சரி, உங்களை பார்த்து சிநேகிதனே சொல்லி அவர் கட்டி அணைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தோட்டத்தில் உலாவிக்கிட்டு இருந்த, அதாவது இந்த தோட்டத்தில் அவன் ஒளிந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனை தேடி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு சொல்லி அவர் தேடி போய் என்ன செஞ்சாருன்னு சொல்லி சொன்னால், ஒரு விலங்கை அடித்து அதில் அவளோட தோல் எடுத்து அந்த தோல் என்ன செஞ்சார், உடை தயாரித்து பண்ணி கொடுத்தாரு ஆண்டவர். ஒரு ரத்தம் சிந்தப்பட, நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட ஒரு காரியம் தேவைப்படும். அதாவது அன்றைக்கு ஆதாம் செஞ்ச தவறு நிமித்தம் ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு நம்ம செஞ்ச தவறு நிமித்தம், நல்லா கவனிங்க, நம்ம செஞ்ச தவறு நிமித்தம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார், நம்முடைய பாடுகளை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். நம்ம எந்தெந்த காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் நம்ம செஞ்சோமோ அந்த காரியங்களுக்காக அவர் என்ன செஞ்சார், சிலுவையில் சுமந்து அதை சுமந்து தீர்த்தவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்ச ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் எவ்வளோ உமக்கு துரோகம் பண்ணியிருக்கிறான் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டு சமூகத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, அவர் உங்களை சிநேகிதனேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா இந்த மனுஷனை சிநேகிதனேன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டவராய் இருக்கிறார். ஏன் அதாவது இது இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், அதாவது இந்த மனுஷன் காட்டி கொடுக்கணும்னு சொல்லி யாருடைய திட்டமாக இருந்தது, அவருடைய ஆண்டுடைய திட்டமாக இருந்தது. ஏன்னா 58 வசனத்தில் சொல்லுது, அதாவது 58 வசனத்தை சொல்லுது, அப்படி செய்வானால் இவ்விதமாக சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 56 வசனத்தில், ஆகிலும் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீசர்களெல்லாம் அவரை விட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் உயிராக பழகினாங்க. அந்த உயிருக்கு ஆண்டவரே, நான் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, ஆண்டவரே நான் உமக்காக அதாவது என்ன செய்ய முடியும், என் உயிரை கொடுக்கனாலும் கொடுப்பேன், ஆனால் உண்மை விட்டு என்ன செஞ்ச மாட்டேன், ஓடி போக மாட்டேன்னு சொல்லி பேசினது உங்க தான். ஆனால் அவர் அடிக்கப்படும் பொழுது எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவரை விட்டு ஓடி போனாங்க. இப்படிப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அடிக்கப்படும் போது விட்டுட்டு ஓடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வியாதியில் படுத்திருக்கும் பொழுது உங்களை விட்டுட்டு போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை தள்ளாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, எந்த வேதனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்கிறது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்கலான்னு ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்ச, பிசாசு விரட்டி இருக்கிறாரு. அப்போ ஒரு 70-75 பேர் சேர்ந்து பிசாசை விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசை விரட்டும் போது அந்த ஊழியக்காரர் பேச அதாவது பாடி துதிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். துதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு வார்த்தை சொல்லிச்சான், அவன் ஜெபத்தை நினைச்சு நிப்பாட்டு, நான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்குதுன்னு சொல்லி அந்த பிசாசு சொல்லிச்சான். உடனே அவர் சொன்னாராம், என்ன சொல்லுன்னு சொல்லி சொன்னாராம், நான் என்ன கொடுத்தா நீ என்னை விடுவேன், இவன் இப்போ படுற கஷ்டத்தை பார்த்தனா, இவன் எவ்வளோ வேதனைப்படுறான், இவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், இந்த கஷ்டத்தெல்லாம் நான் என்ன செய்கிறேன், அவன் மாற்றேன், இவனை ஒரு செல்வ சீமானா வைக்கிறேன், என்னை மட்டும் விட்டுருன்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் அந்த ஊழியக்காரர் சொன்னார், இவன் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, ஓ ஆசீர்வாதத்தில் அவன் என்ன செய்ய வேண்டியதில்லை, இருக்க வேண்டியதில்லை, அதுக்கு மேலானவைகளை கொடுக்குறவர் இயேசு கிறிஸ்து, அவர் கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னாராம். சொன்ன உடனே சொல்லிட்டு மறுபடியும் பாடி துதிக்க ஆரம்பித்தாராம். அந்த எங்களை மறுபடியும் அதை சத்தம் போட்டு சொல்லிச்சு தான், நிப்பாட்டு, ஏன் இந்த மாதிரி நீ மறுபடியும் என்ன செய்கிற, அதாவது என்னை ஏன் துரத்துற, அதாவது நீ என்னென்ன வரம் கேட்குறேன்னு அத்தனை நான் கொடுக்குறேன்னு சொல்லிச்சான். சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து, அதாவது அவர் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரே ஒரு வார்த்தை அந்த ஊழியக்காரர் அவரை அந்த பிசாசை பார்த்து சொல்லிச்சான், இயேசு கிறிஸ்து இவனுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்,
இவனுக்காக நொறுக்கப்பட்டார், இவனுடைய பாடுகளெல்லாம் அவர் சுமந்தார், இவனை ரட்சித்தார். அதை மாதிரி நீ ரட்சிக்க முடியுமானா நீ என்ன செய்ய? நீ ரட்சிக்கப்படு, அதவனை ரட்சிப்புகளை வழி நடத்து. இவனுக்காக நீ அடிக்கப்படு, இவனுக்காக நீ என்ன செய்ய? நொறுக்கப்படு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிசாசு சொல்லிச்சான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும், அந்த இவனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், இவனுக்காக என்ன செய்ய முடியும், இவனை என்ன செய்ய முடியும், ரட்சிக்க முடியும், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு பிசாசு என்ன செஞ்சுதான்? ஓடிச்சுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அடிக்கப்பட்டார், அவர் உங்களுக்காக நொறுக்கப்பட்டார், அவர் உங்களுக்காக, அதாவது உங்களுக்காக எனக்காகவும் அவர் என்ன செஞ்சார்? சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. சாபமான முள்முடிய அவர் தலையில் மேலே சுமந்தவராம். அவர் சாபமான சிலுவையை அவர் சுமந்தாராம். உங்களுடைய சாபத்தை அவர் சிலுவையில் சுமந்து தேர்த்து தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோன்னு சொல்லி. இந்த காட்டி கொடுத்தவன் கடைசியில் என்ன காரியம் செஞ்சான்னு சொல்லி பார்த்தா அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடலாம் ஆசைப்படுகிறேன். அதாவது 27ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். ஹல்லேலூயா. அவன் செஞ்சுட்டு பாவம் செய்தேன் என்றான். அவர் ஆண்டவர் சொல்றாரு, அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 26ஆம் வசனத்தில் சிநேகிதனேன்னு சொல்லி மன்னிச்சிட்டாரு. மறுபடியும் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனேன்னு சொல்லி மனசில் வேதனைப்பட்டு அவன் என்ன செஞ்சான்? தற்கொலைக்கு நேரே கடன் சொன்னான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சது நிமித்தம் தற்கொலைக்கு நம்ம ஏன் இருக்கணும், நம்ம ஏன், அதாவது எதுக்காக வாழணும்னு சொல்லி நம்முடைய உயிரை மாய்ச்சிக்கலான்னு சொல்லி நிறைய பேர் குழப்பத்தில் அலையிறீங்க. அதனால தான் ஆண்டு இந்த வார்த்தை என்ன சொல்றாரு, இன்றைக்கு அதை தூரெடுத்து போடுங்க. எல்லா பாவத்தில், அந்த பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்தை அவர் சிலுவையில் ஜெயித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நான் உங்களுக்கு ஏசப்பா பாவியாக என் மேல நீங்க கிருபையா இறங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. அப்படி சமுத்திரம் சேர்ந்து சொல்லுமா, உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, நான் காட்டி கொடுக்கிறவர்களா இல்லாம ஏசப்பா உம்மை அநேக இடத்துல உம்மை காட்டி கொடுத்தேன் ஆண்டவரே, உம்மை மறுதலிச்ச ஆண்டவரே, உம்மை பின்வாங்கி போன ஆண்டவரே, உமக்கு துரோகம் பண்ணின ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி சொல்லுங்களேன். அவருடைய சமூகத்துல என்னை மன்னிங்கன்னு சொல்லி சொல்லுங்களேன். என் பாவத்தை நீர் பாராத சுத்த கண்ணன் ஆண்டவரே, எனக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்களா ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன நிலைமையில நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. இயேசுவே என்னை மன்னிங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், எவ்வளவு ஒரு அந்த சீசர்கள் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, எவ்வளவு ஒரு எப்படிப்பட்டதில் ஆண்டவர் அவங்கள நினைச்சு வச்சிருந்தாரு. ஆனா ஒரு நேரத்தில் சொன்னார், அந்த ஆணுடைய சித்தம் நிறைவேறும்படியா, பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாய் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னை அர்ப்பணித்தார். அவரை சொல்லணும்னு சொல்லி நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்களேன். இந்த நாட்கள் ஆண்டவரே உம்மை குறித்து நான் அநேக இடத்துல சொல்லுவேன் ஆண்டவரே, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உம்மை குறித்து நான் சொல்லுவேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் அவரை காண்பிக்கும்போது அவரை உங்கள் வாழ்க்கையில் அவரை நல்லவராய் காட்டி கொடுங்க. அவரை நல்லவரை நீங்கள் காட்டி கொடுங்க. நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் உண்மை உத்தமமாக இருந்து அவரை காட்டி ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறாருங்கிறத நீங்கள் காட்டி கொடுங்க. இயேசுவை காட்டி அவர் அற்புதத்தை செய்கிறவர், அவர் அதிசயத்தை செய்கிறவர்னு சொல்லி அவரை காட்டி கொடுங்க. அந்த 38 வருஷம் வியாதி இருந்த மனுஷன் யார் உன்னை சுகப்படுத்தினான்னு சொல்லி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தான், இவர் தான் என்னை இவர் தான் சொல்லி அவரை காட்டி கொடுத்தவனாய் காட்டி கொடுத்தவனாய் காணப்படுகிறான். அவருடைய சமூகத்தில் உங்களுக்கு செஞ்ச நன்மையை சொல்லி அவரை காட்டி கொடுங்க. அவரை கொலை செய்யும்படியா நீங்கள் காட்டி கொடுக்காதீங்க. அவர் செஞ்ச நன்மையை ஆண்டவருக்காக மற்ற ஜனங்கள் ஆண்டவரை தேடும்படியாய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் அநேக காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆமென் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் பாடணும், துதிச்சோம்ப்பா.
இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியில் உம்முடைய அன்பை இந்த பிள்ளைகள் மத்தியில், இதை பார்க்குற பிள்ளைகள் மத்தியில் சொல்ல நீங்கள் உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. இது யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் நம்பி எத்தனை பேர்த்துக்கு உதவி செஞ்சுருப்பாங்கப்பா, ஆனால் செஞ்சது நன்மை மறந்து என்னை காட்டி கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கலாம்ப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் கட்டுகளை நீர் மாற்றி இதை பார்க்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்து நடத்துங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, இந்த ஜாஸ்வா டிவி மூலியமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இதில் பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இது கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜாஸ்வா டிவி நடத்துகிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள். விசேஷம் இந்த ஜாஸ்வா டிவிக்காக நல்லா ஜெபிங்க. இன்னும் அநேக இடங்களுக்கு என்ன செய்யணும், அந்த சேனல் கடந்து செல்லணும். உங்களை வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.